ராஜாங்க சொல்றாரு. உடனே தமிழும் வந்து எதுக்கு மாமா, நீங்க இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லி முடிச்சிடறாங்க. இங்க பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரை அப்புறம் ஈஸ்வரி எல்லாம் நிக்குதுங்க. ஐயோ, இவளுக்கு அடுத்தடுத்து எல்லாம் நல்லதாவே நடக்குது. இவளுக்கு மேற்கொண்டு கெட்ட பேர் ஆக்கணும்னு நினைச்சா இவ என்னடானா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு, தலைவரே இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டுலதான் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் வந்து சரிங்க அமைச்சரே, என்ன சாப்பாடு தானே, சீக்கிரமா சாப்பிட்டு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் இங்க மோகனா எல்லாரும் அவசர அவசரமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கீழே ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. சரிங்க தலைவரே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அப்புறம் தலைவரும் அப்புறம் அவங்க மனைவியும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, வாமா நீ எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் கூப்பிடுறாங்க. அப்புறம் தமிழ், ராஜாங்கம் அப்புறம் சேது அவங்களோட மனைவி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா அப்படின்னு மோகனா கிட்ட சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு மாதிரி அவருக்கு படப்படன்னு வந்துருது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கட்சி தலைவரோட மனைவி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் வந்து ஒரு நிமிஷங்க என்னை தூக்கி கீழே உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமா பண்ண போற இந்த நேரத்துல, நம்ம இவ்வளவு எமர்ஜென்சியா இருக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரோட மனைவி சொல்றாங்க. உடனே அப்பத்தா சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இந்த மாதிரி தான் எனக்கும் நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டேன், என் பேத்தி தான் வந்து என்னை காப்பாத்தினா, முதலுதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்துட்டு அப்படியே உட்காந்து அவரோட நெஞ்ச புடிச்சு அமுக்கி அவருக்கு முதலுதவி சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா சேது வந்து என்ன ஆச்சு சீக்கிரமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் வந்து முதலுதவி பண்ண அடுத்த நிமிஷத்துலயே கட்சி தலைவர் திடீர்னு முழிச்சிடுறாரு. அப்படியே படப்படன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காரு. தண்ணி எல்லாம் துளிக்கிறாங்க. அப்படியே மயக்கமா சோஃபால வந்து உட்கார வச்சிருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்களோட மனைவி வந்து என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு மயக்க வர்ற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வர்றாங்க. டாக்டர் வந்து அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எல்லாம் நார்மலா இருக்கு, பிபி ஒருவேளை அதிகமாகி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சொல்றாரு, யாரு இவருக்கு முதலுதவி பண்ணது அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி எங்க வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க, ரொம்ப சரியான நேரத்துல நீங்க இவருக்கு முதலுதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு டாக்டர் வந்து தமிழை பாராட்டுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்ட பார்த்தா அவங்களோட மனைவி வந்து ரொம்ப நன்றிமா, என் வீட்டுக்காரோட உயிரை நீதான் காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வந்து தமிழை பார்த்து சிரிக்கிறாரு. டாக்டர் எல்லாம் வரவும் மீடியா பிரஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கட்சி தலைவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா வர்றாங்க. உள்ள வந்துட்டு அவர் சொல்றாங்க, என்னாச்சு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி தலைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, என்னோட மருமக டாக்டருக்கு படிக்கிறதுனால அவங்க அவருக்கு முதலுதவி பண்ணிருக்காங்க, முதலுதவி பண்ணதும் இப்போ அவர் திரும்பவும் நல்ல குணமா ஆயிட்டாரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜாங்க வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து தலைவரும் நல்லா ஆயிட்டாரு. தலைவரும் வந்து தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டு தமிழை பாராட்டுறாங்க. இத பார்த்துட்டு சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் வயிறு எரியுதுங்க. என்னடி இவ அடுத்தடுத்து கோல் போட்டுக்கிட்டே இருக்கா, இவளை எப்படியாவது அடிச்சு கீழே தள்ளிடலான்னு பார்த்தா இவ என்னடானா மேல மேல ஏறிக்கிட்டே போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்படுத்து போய் நிக்குதுங்க. கட்சி தலைவர் போயிட்டாரு. ராஜாங்கம் வந்து தமிழ்கிட்ட நன்றி சொல்றாரு. ரொம்ப நன்றிமா, நீ படிச்ச புள்ளன்றத அப்பப்ப நீ நிரூபிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே தமிழ்கிட்ட வந்து நன்றி சொல்லி தமிழை பாராட்டுறாரு. சேது வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.